ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இளைஞர்களுக்கு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து தேர்தல் அறிவிக்கையை டிவிகே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தேர்தல் சமயத்தை ஒட்டி சம்மந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் அவங்களுக்கான தேர்தல் அறிக்கையை பார்த்தா வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தா டிவிகே சார்பில் இன்றைக்கி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி இன்றைக்கி ஈவினிங் பார்த்தா திமுக சார்பில் தேர்தல் அறிவிக்கையை வெளியிட்றாங்க. கண்டிப்பாக அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போடும். ஸோ இது பார்த்தா கட்சிக்காக இல்லை, அவங்க என்ன தேர்தல் அறிவிக்கை கொடுக்குறாங்க அதுக்கான ஒரு வீடியோவை தான் மேக் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதாவது முதல் அப்டேட் என்ன அப்படின்னா, பிணை இல்லாமல் கடன் வழங்கும். அதாவது 12th அதுக்கப்புறம் பார்த்தா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரியில் பிஹெச்டி வரைக்கும் படிப்பதற்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு போதைப்பொருள் ஒழிப்பு. போதைப் பொருளை ஒழிப்பதற்காக பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலையில்லா உதவித்தொகை. வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், டிகிரி படித்து 29 வயது நிரம்பிய வேலை இல்லாதவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 வழங்கப்படும். டிப்ளமோ முடித்தவர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சீரான வேலைவாய்ப்பு TRATA அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக அனைத்து மாநில அரசு பணிகளுக்கும் ஒரே நிலையான ஆட்சேர்ப்பு அட்டவணை, அதாவது ஆனுவல் பிளானர் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்துக்குமே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே ஆனுவல் பால் வழங்கப்படும். எல்லாத்தையுமே, அதாவது எப்போ ரிசல்ட் வெளியிடுறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5வது என்ன அப்படின்னா, ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு தனியார் கூட்டாக ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன் பணிகள் வழங்கப்படும். அந்த இன்டர்ன்ஷிப்பில் பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாயும், ஐடிஐ முடித்தவர்களுக்கு 8,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். ஸ்டைஃபன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது தொழில் முனைவோர் பிணையில்லா கடன். அதாவது நேர்மையாக நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா தொழில் முனைவோரை உருவாக்கம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணை இல்லாமல் கடன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு 75% வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாரி கொண்டு வராங்க. அதாவது தனியார் நிறுவனங்களில் 75% வரைக்கும் தமிழர்களுக்கு மட்டுமே அந்த வேலையை பணியமர்த்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இதனால் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2.5% மாநில ஜிஎஸ்டி மானியமாக வழங்கப்படும். 5% மின்கட்டண மானியம் வழங்கப்படும் அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 8வது முதல்வர் மக்கள் சேவை நண்பர் திட்டம் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுமே 5 லட்சம் இளைஞர்களுக்கு உள்ளூர்லேயே வேலைவாய்ப்பு வழங்கும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் திட்டம் தொடங்கப்படும். அவங்களுக்கான சேலரியாக 18,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 9வது தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு. இளைஞருடைய கருத்துக்களை அறிய தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அமைக்கப்படும். 10வதா நவீன படைப்பாளி பள்ளிகள். தமிழ்நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை உலகளவில் பரப்ப நவீன படைப்பாளி பள்ளிகள் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த 10 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள் முதியோர் நலனில் அக்கறை செலுத்த தனித்துறை ஏற்படுத்தப்படும். மகளிர் குழந்தைகளுக்காக தனித்துறை உருவாக்கப்படும். அது எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 60 வயதிலான அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை மாதம் ரூபாய் 2,500 வழங்கப்படும். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் கட்டணமின்றி. அண்ணன் சீர்திட்டத்தின்படி திருமணத்தின் போது 1 சவரன் தங்கம் வழங்கப்படும். பள்ளி இடைநிற்றலே இல்லாமல் செய்ய தாய் அல்லது பாதுகாவலுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். வெற்றி பயண திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணிப்பிக்கலாம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இராணுவ வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை வேகமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும். சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டியில்லா கடன் உதவி வழங்கப்படும். இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. இதோட கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. அதேமாரி பார்த்தா ஈவினிங்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க திமுக சார்பில். திமுக சார்பில் அவங்களுடைய வாக்குறுதியிலும் கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணோம். அதில் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிவிங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.